இன்சூரன்ஸ் பாலிசியில் நீங்கள் போட்டிங்கன்னா 20 வருஷத்தில் டபுள் ஆகணும்னா டபுள் ஆகும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கி டபுளுக்கு என்ன வேல்யூன்னு யாருமே கேட்குறது. இப்போ நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசராக நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேரண்ட்ஸ் உங்ககிட்ட சஜஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. இது எவ்வளோ பேரண்ட்ஸால் ரியலிஸ்டிக்காக ஃபாலோ பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நீங்கள் அதை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னதாங்கன்னா அந்த சக்ஸஸை பண்ணலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், மார்க்கெட் லாஸ்ட்டு 5 இயர்ஸில் 15% மேலேயே கிடச்சிருக்கு சார். நான் 2000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 2005 நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 2010, 15 கோவிடுக்கு முன்னாடிலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணியிருக்கீங்கன்னா இல்லை சார். அதுக்கு நம்ம அசம்ஷன் எடுத்துக்கிட்டது 13%. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 6 மந்த்ஸாகவே எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்கிறது 13%. ஏன் 13% அப்படின்னா, இப்போ எஸ்பெஷலி இந்த லாஸ்ட்டு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸில் கோல்டு அண்ட் சில்வர் ஃபினாமினல் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 100%, சில்வர் ஆல்மோஸ்ட் 200% வரையும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நீங்கள் அப்படி கேட்கலாம் சார், நீங்கள் 8% எடுத்துக்கலான்னு சொல்கிறீங்க, இப்போ லாஸ்ட் 1 இயர் மார்க்கெட்டு ரிட்டர்னே கொடுக்கல அல்லது ஃப்ளாட்டு, அப்போ நான் எப்படி 8% எடுத்தால் கம்மியாகும்னா டெஃபினட்டாக உங்களுடைய பிரின்சிபல்லேருந்து கம்மியாகும். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க கூட வீடியோ பண்ணல, எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். சார், ஆக்சுவலாக நம்ம வீடியோ பண்ணாத காலங்களில் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நிறைய பார்த்தேன். இந்த மாதிரி 500K இன்ஸ்டாகிராமில் அச்சீவ் பண்ணியிருந்தீங்க. எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொரு வீடியோ நீங்கள் இன்ஸ்டாவில் போட்ட வீடியோஸ் எல்லாம் மில்லியன் வியூஸ் கிட்ட போகுது. அதுல ஒரு சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதை தான் இந்த வீடியோல கிளாரிஃபை பண்ண போறோம். அதுல நான் ஸ்பெசிஃபிக்கா எடுத்துட்டு வந்த வீடியோ என்னன்னா சார், ஸ்கூல் குழந்தைங்களுக்கான ஃபீஸ் பத்தின கவலை வேணாம், இந்த மாதிரி பண்ணா போதும், நீங்க அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கும் சேர்த்து வச்சிட முடியும் அப்படின்னு வீடியோ பண்ணியிருந்தீங்க. அதுல என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்க 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, குழந்தை பிறந்த உடனே மாசம் 5000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அடுத்த 5 வருஷத்துக்கு. இப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க குழந்தையோட படிப்பு செலவுக்கும் நீங்க காசு எடுத்துக்கலாம், ஹையர் எஜுகேஷனுக்கும் காசு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த கால்குலேஷன் இன்னும் ஒரே ஒரு தடவை எங்களுக்காக சொல்லிடுங்க. ஷூர். இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, 5 lakh rupees நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன். அது 5 இயர்ஸ்க்கு. ஓகே. ஸோ அதுக்கு நம்ம அசம்ஷன் எடுத்துக்கிட்டது 13%. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 6 மந்த்ஸாகவே எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்கிறது 13%. ஏன் 13% அப்படின்னதுன்னா, ஆம்ஃபி கைட்லைன் படி பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய பர்சன்டேஜ் 12.96 அதுதான் நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. 12.96 நாங்கள் ரவுண்டாக 13 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 13 சொல்கிறதுனால 13 தான் கொடுக்குமா, அதுக்கு மேலே கொடுக்காதுன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் 5, 10, 15, 20 இயர்ஸில் 15% மேலே கொடுத்துருக்கு. பட் நம்ம 13ங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ 13 அசம்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா அதை விட கூட கிடைக்கும் போது நம்ம அந்த கோல்ஸ் எல்லாம் ஈஸியாகவே மீட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, 5 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அட் த ரேட் ஆஃப் 13%. ஸோ அதோடைய அமௌண்ட்டு ப்ளஸ் 5000 rupees ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். ஸோ இந்த 5 lakhs அந்த 5 வருஷத்தில் 5000 அது ஒரு 3 லட்சம், மொத்தமாக 8 லட்ச ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம கிடைச்ச தொகை பார்த்தீங்கன்னா 13.45. ஸோ 13 லட்ச ரூபா வந்துடுச்சு. அதாவது இது எப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே போட்டுட்டோம். ஸோ குழந்தையோட 5வது வயசு. ஸோ நம்ம என்ன எடுத்துகிட்டு இருக்கோம்னா, யூகேஜிலேருந்து +2 வரையும் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த 13,45,000 மாதம் 9000 ரூபா, வருஷத்துக்கு 1,08,000 ரூபா. ஏன்னா கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த இயர்லி விட்ராயலுக்கான கால்குலேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால 9,000 நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ 1,08,000 ரூபா வரையும் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னதுன்னா, ஃபார் த நெக்ஸ்ட்டு 13 இயர்ஸ் நம்ம அந்த மணி எடுத்துகிட்டே வரலாம். அதை தவிர நம்ம கையில் இருக்கக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 lakh rupees, 29.66 lakhs. அந்த 30 lakhs நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். நான் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கான அசம்ஷன் 13%. அந்த SWP சிஸ்டமேட்டிக் விட்ராயலில் நான் எடுத்துக்கிட்ட பர்சன்டேஜ் 12% தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த கால்குலேஷனில் தான் இந்த ரீலே நம்ம பண்ணுறோம். ஓகே சார். இப்போது எல்லாருக்கும் இருக்க காமனான டவுட் என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறது இவ்வளோ தான், என்னோட ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ வரப்போகுது, என்னோட சைல்டோட ஃபியூச்சருக்கு நான் தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் இந்த மாதம் வருஷத்துக்கு 1,18,000 ரூபாய் கிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம். 1,08,000 நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்கிறீங்களா சார்? இப்போது எடுத்துக்கலான்றப்போ என்னோட கார்பஸ் அடிபடுமா? அதாவது ஹோல் கார்பஸ் ஒன்று வச்சிருக்கேன்ல, அதுவும் குறையுமா இல்லை என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கரெக்ட். இப்போ நம்ம அசம்ஷன் என்னன்னா, நம்மள்ட்ட எவ்வளோ அமௌண்ட் சேர்த்துருக்கோம்? 13 லட்ச ரூபா, 13.45 lakhs சொல்லியிருக்கேன். ஸோ நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், மார்க்கெட் லாஸ்ட் 5 இயர்ஸில் 15% மேலேயே கிடைச்சிருக்கு. நம்ம 13 தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அட் த ரேட் ஆஃப் 13% நம்ம கிடைச்ச தொகை 5 வருஷம் கழிச்சு 13 லட்ச ரூபா. திஸ் இஸ் நம்பர் 1. இந்த 13 லட்ச ரூபாயிலேருந்து நான் எவ்வளோ ரூபா எடுத்துக்கிறேன்னா, மாதம் 9000 ரூபா, வருஷத்துக்கு 1,08,000 ரூபா. ஸோ நீங்கள் 13 லட்சம் இன்ட்டு 8% மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த 1,08,000 ரூபா வரும். ஸோ
நம்ம அசம்ஷன் வந்து இந்த ஃபண்டு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் 12%. ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய விட்ராயல் அமௌண்ட் வந்து வெறும் 8%. அதனால தான் அந்த 13.5 லட்ச ரூபா நெக்ஸ்ட்டு 13 வருஷம் யூகேஜி ப்ளஸ் டூக்கு வரையும் நமக்கு வருஷம் பணம் கொடுத்தது போக மீதியே வந்து நம்ம 29.65 lakhs, ரஃப்லி அபவுட் 30 lakhs அப்படிங்கிற விஷயம் தான் சொல்கிறோம். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா, எவ்ரி இயர் நீங்கள் அப்படி கேட்கலாம் சார், நீங்கள் வந்து 8% எடுத்துக்கலாம்னு சொல்கிறீங்க, இப்போ லாஸ்ட் 1 year மார்க்கெட்டு வந்து ரிட்டர்னே கொடுக்கல அல்லது ஃப்ளாட்டு, அப்போ நான் எப்படி 8% எடுத்தால் கம்மியாகும்னா டெஃபினட்டாக உங்களுடைய பிரின்சிபல்லேருந்து கம்மியாகும். பட் நம்மளுடைய டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13 வருஷம். அதனால இந்த ஒரு வருஷம் கம்மியாக போச்சு, நெக்ஸ்ட் 1 year கம்மியாக போனால் கூட அடுத்த வருஷம் வந்து மார்க்கெட் சேர்த்து கொடுத்துரும். சரி, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜாக தான் 13 சொல்கிற மாதிரி எவ்ரி இயர் 13 கரெக்டாக கொடுக்காது. 2 வருஷம் ரிட்டர்னே கொடுக்காது, ஒரு வருஷம் 50 கொடுக்கும், ஒரு வருஷம் 30 கொடுக்கும். இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துட்டே இருக்குது. அதனால வந்து பார்த்தோன்னா 13 வருஷம் முடிவில் உங்களுக்கு வந்து அந்த 29.65 கிட்டத்தட்ட 30 லட்சமும் வரும். நீங்கள் வருஷம் அந்த மணியை வந்து கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கலாம். ஓகே சார், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த ஃபண்டுக்கு சார் சூட் ஆகும்? அதாவது டெட் ஃபண்ட் இருக்கு, ஈக்விட்டி ஃபண்ட் இருக்கு, ஹைபிரிட் இருக்குன்றாங்க. எதில் போட்டால் நான் இந்த இதை அச்சீவ் பண்ண முடியும்? வெரி குட் கொஸ்டின். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னதுன்னா, ஃபஸ்ட்டு 5 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த 5 வருஷத்தை பில்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஈக்விட்டி ஃபண்டாகவே போகலாம். ஓகேங்களா? ஈக்விட்டி ஃபண்டாக போகிறோம் அப்படின்னதுன்னா ஸ்மால் கேப் கூட போகலாம், இல்லை ஸ்மால் கேப் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுன்னா ஒரு மல்டி கேப்பு, ஒரு ஃப்ளெக்ஸி கேப் அல்லது ஒரு மிட் கேப், இந்த மாதிரியான ஃபண்டில் நம்ம போனோம் அப்படின்னதுன்னா ஈஸியாக அந்த 13% அச்சீவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா அந்த நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். அது சூஸ் பண்ணுறது பெட்டர். நீங்கள் ஈக்விட்டியும் பண்ணலாம், பட் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். பட் ஹைப்ரிட் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மல்டி அசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இருக்குது, டெட் இருக்குது, கமாடிட்டி இருக்குது. இப்போ எஸ்பெஷலி இந்த லாஸ்ட்டு 1.5 years 2 yearsல வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஃபினாமினல் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 100%, சில்வர் ஆல்மோஸ்ட் 200% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் இது வந்து பின்னாடி சஸ்டெயின் ஆகாது. அதனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதையும் இந்த கேட்டகரி நல்லா ரிட்டர்ன் கொடுக்கறதுனால மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்போஷர் இதுலேயும் கொடுப்பாங்க. அதான் மல்டி அசெட். ஸோ அந்த மல்டி அசெட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25-30% வச்சுக்கலாம். அப்புறம் ஹைப்ரிட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டு இருக்குது. அது வந்து 65% வந்து ஈக்விட்டி, 35% டெட்டு. இது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்ட் மேனேஜரே வந்து தே வில் டேக் அ கால். அதை தவிர வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் ஆர் டைனமிக் அசெட் அலோகேஷன் அப்படிம்பாங்க. அது வந்து எவ்ரிடே சில மாடலில் இது பண்ணுறாங்க, ஆர் சில மாடலில் வந்து எவ்ரி மந்த்து அந்த அவங்க ஒவ்வொரு மாடல் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பிஇ அதெல்லாம் பார்த்துட்டு எதை இன்க்ரீஸ் பண்ணுமோ டிக்ரீஸ் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த எல்லா ஃபண்டுமே வந்து பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கலி ஒரு 5 years 10 years 15 yearsல 12% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா 12% மேலே கொடுத்துருக்கிறதுனால இந்த காம்பினேஷனில் 12% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் வந்து நம்ம இதை வந்து 12% வித்ட்ராயல் பீரியட்ல நம்ம 12% நம்ம எடுத்தோம். ஓகே சார். சார் இப்போ இந்த வீடியோ கீழே நிறைய பேர் கேட்டிருந்த இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார் என் குழந்தை பிறந்தனே 5 லட்சம் போட சொல்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் காசு எடுத்துக்கலான்றீங்க, பட் மாதம் இந்த 9,000 ரூபாய் எடுத்துக்கலாம்னு சொல்கிறீங்களா காலேஜ் வர வரைக்கும். ஸோ இந்த 9,000 ரூபாயோட வேல்யூ என்னவா இருக்கும், நான் ஆரம்பித்து பண்ண போகிறப்போ என்னவா இருக்கும் அப்படின்ற பயம் எனக்கு இருக்குது, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இதை இப்போ வந்து என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும் எல்லாருக்கும் வந்து இதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதே சமயத்தில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறாங்க, ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியில் போடுறாங்க. இன்சூரன்ஸ் பாலிசியில் நீங்கள் போட்டிங்கன்னா 20 வருஷத்தில் டபுள் ஆகணும்னா டபுள் ஆகும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கி டபுளுக்கு என்ன வேல்யூன்னு யாருமே கேட்கறது இல்லை. ஆர் ரியல் எஸ்டேட்லேயோ கோல்டுலேயோ நான் போடுறோம், நான் வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் ஒன்று வாங்குறேன், வாங்கி எனக்கு அந்த எண்டாவது என்ன கிடைக்கும் அப்படின்னு யாராவது எங்கேயாவது கேட்குறாங்களா? ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே யாருமே கேட்கறதில்ல. இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னதுன்னா நீங்கள் வந்து வைக்கும்போது அதுக்கு நீங்கள் வந்து 20% வரை நீங்கள் வந்து கேபிட்டல் கெயின் பண்ணணும். இப்போ தான் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அதுலேயும் 12.5% கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் யாருமே கணக்குலேயே எடுத்துக்கல. ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா 1,08,000 நான் எடுத்திருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கேருந்து 5 years கழிச்சு நான் 1,08,000 நான் சொல்லியிருக்கேன் அந்த பர்டிகுலர் ரீல்ல. இன்னைக்கு ஒரு ஆவரேஜா ஸ்கூல் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எல்கேஜி யூகேஜிக்கு வந்து ஒரு 50,000 ருபீஸ்ல இருந்து இன்னி தேதியில வந்து ஒரு 70,000 ருபீஸ் அதுதான் வந்து இன்னைக்கு ஆவரேஜா இருக்கு. அதை விட கம்மியாகவும் இருக்கு, கூடவும் இருக்கு. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆவரேஜ். ஸோ ஒரு 70,000 ருபீஸ் இருக்கு. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த 70,000 வந்து 1,08,000 நான் கொடுக்கறத நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இன்ஃப்ளேஷனை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். எஸ்பெஷலி இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவலைப்படுறதுக்கான அவசியம். ஓகே சார், என்னோட கடைசி கொஸ்டின்னா, இப்போ நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசராக நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேரண்ட்ஸ் உங்ககிட்ட சஜஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. இது எவ்வளோ பேரண்ட்ஸால ரியலிஸ்டிக்காக ஃபாலோ பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
சரி, இது வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே வந்து பார்த்தோம்னா நீங்கள் அதை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னதாங்கன்னா அந்த சக்ஸஸை பண்ணலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னதுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இல்லை. ஓகேப்பா ஏதோ ஒரு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்பி வரும்போது ஃபஸ்ட் இயரில் வந்து அவங்க எதிர்பார்த்த ரிட்டர்ன் வந்து கிடைக்கல. மார்க்கெட் எப்போதுமே வந்து நான் முன்னாடியே சொன்னேன், மார்க்கெட் வந்து லீனியராக ரிட்டர்ன் கொடுக்காது. ஒரு தடவை ரிட்டர்னே இருக்காது, அடுத்த தடவை கூட கொடுக்கணும். அந்த பீரியடில் ஃபஸ்ட் இயரில் ரிட்டர்ன் இல்லை அப்படின்னதுன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாயிடுது. நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போட்டுருந்துருக்கலாம் போல் இருக்கு, என்னத்துக்கு இதில் போட்டிருக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணம் இருந்துட்டு வெளியில் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, இப்போ என்னை மீட் பண்ணக்கூடிய நிறைய இன்வெஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய சார் நான் 2000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 2005 நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 2010, 15 கோவிடுக்கு முன்னாடிலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இப்போ பண்ணியிருக்கீங்கன்னா இல்லை சார் நான் வந்து படிப்புக்காக எடுத்துட்டேன், அல்லது ஒரு கார் வாங்குறதுக்காக எடுத்துட்டேன், பொண்ணுடைய கல்யாணத்துக்காக எடுத்துட்டேன், இந்த மாதிரி வேரியஸ் ரீசனில் எடுத்துட்டாங்க, அவங்க திரும்பி வரவே இல்லை. ஸோ இங்கே வந்து என்ன வாட் வி என்ஷூர், இப்போ ப்ராக்டிஸிங் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இன்றைக்கி நிறைய ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னதுன்னா அவங்க எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. அவங்க வந்து ஜஸ்ட்டு சொல்கிறாங்களே ஒழிய, இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன்னா நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவேன், என்னோட நீங்கள் வந்தீங்க, நான் இப்போ என்னென்னலாம் சொல்கிறேனோ இது எல்லாத்தையும் நடத்தி காட்டக்கூடிய அந்த திறமை இருக்குது. அந்த ஜேர்னியில் வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து ஐ எம் ரெஸ்பான்சிபிள் as well as ஐ எம் அக்கௌண்டபிள். இப்போ நிறைய பேர் வந்து சொல்லும்போது இது வரும் இது வராது, இண்டிவிஜுவல் நிறைய பேர் பணம் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி எப்படின்னா நிறைய பேர் பணம் பண்ணியிருக்காங்க, டெஃபினட்டாக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாங்க. பட் அவங்கனால அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை வந்து அவங்களால கிரியேட் பண்ண முடியுமான்னா முடியாது. ஏன்னா அது வந்து அவங்க ப்ரொஃபஷன் இல்லை, அது வந்து ஜஸ்ட் உங்களுடைய தாட் ப்ராசஸை தான் சொல்கிறாங்களே ஒழிய அது வந்து கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி இது டெஃபினட்டாக இது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக அதெல்லாம் மெட் அவுட் பண்ண முடியும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.